வில்லாலங்கடி அது ஒரு படம்னு நினைக்கிறேன். எடுத்து படம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. சன் டிவிக்கு வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு பாட்டு வேணுமான்னு அப்பயே 60,00,000 செலவு பண்ணாரு. நீங்களும் புடி படம் தான் வித்துட்டுமா விடுங்கன்னு நெனைப்பாரு. தம்பி சொல்லக்கூடாதுப்பா. நமக்கு லாஸ் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. 2 பசங்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்றேன்பாம்பாரு. அப்படி ஒரு அவர் சாதாரண ஆள் கிடையாதே. நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு பென்கர பத்தி பேசுவாரு, செவன் சமுராய் பத்தி பேசுவாரு. ஏன்னா நம்ம சினிமாவ பத்தி பூரண அறிவு உண்டு. நாங்கலாம் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு மாரி டிஜிட்டலா அன்னைக்கு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டு மூவின்னு தட்டுனா எல்லாம் வந்துரும். அன்னைக்கு வந்து ஆர்கைவ்ஸ்லேருந்து ஆமா. 3வது இருந்து தான் வரும். அப்ப ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னையில நடக்கும்போது ஏதாவது ஒண்ணு போடுவாங்க. உங்களுடைய தலைமுறை எல்லாம். ஆனா எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. நாங்க நெனைப்போம் ரோஷமான், செவன் சமுராய், இக்ரு, ரெட் பியர்டு நாங்கலாம் ஒரு அகிரகோ குரோசவா மாரியே நெனச்சுக்குவோம். நீங்க ஃபைட் சைக்கிள் தீவ்ஸ், விக்டோரியா டிசியோ படம்லாம் பார்க்கும்போது, நம்ம தான்டா உலகத்துக்குனா அத இவரு சொல்லுவாரு. "ஏய் அந்த இடத்துல அந்த ஷாட்ல அந்த லைட்டிங் அப்படி கட் பண்ணிருப்பான் பாருங்கும்போது" என்னடா ஒரு ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டி அவரு. இத மிகைப்படுத்துறதுக்கே நான் சொல்லல. சரி. அது அதுல இருந்தா தான் தெரியும்.